வணக்கம் நண்பர்களே. நாம அவா அறுத்தல்ங்கிற அதிகாரத்துல இதுவரைக்கும் 8 குறள் பார்த்துட்டோம். 9வது குறள் என்ன? 9வது குறள் இன்பம் இடையறாது ஈண்டும் அவாவென்னும் துன்பத்துள் துன்பம் கெடில். என்னடா வள்ளுவர் எப்ப பார்த்தாலும் இந்த அவாவை பற்றி இப்படி சொல்றாரு. இது துன்பத்துள் துன்பம்னு வேற இத சொல்றாரு. இது என்ன பண்ண இந்த அவா எப்படி அவா மனிதர்கள் இல்லாம நாம இருக்கிறது அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த எண்ணங்கள் வரும். என்னடா எப்ப மாட்டாலும் அந்த அவாவை சொல்லும் பொழுது அந்த துன்பத்துள் துன்பம் அப்படின்னு சொல்றாரு. எப்பவும் இந்த அவாங்கிறத பார்த்தாலே அதனால என்னையா வந்துருது அப்படின்னு நாம நினைக்கும் பொழுது நீங்க பாத்தீங்கன்னா புத்தர் கூட சொல்லியிருக்காங்க, ஆசையே அனைத்து துன்பங்களுக்கும் காரணம் அப்படின்னு. ஆக இந்த ஆசை நாம படுறோம் நிறைய விஷயங்கள். ஆனா அவைகள் எல்லாமே நமக்கு துன்பங்களை தான் நமக்கு கொடுக்குதே ஒழிய எந்த ஆசையுமே நமக்கு அது ஆசை உருவானதுனால நாம அதனால நமக்கு நன்மை அப்படின்னு எந்த ஆசையாலுமே கிடையாது. ஆனா இது புரிகிறதுக்கு நமக்கு உடனே நம்ம புரிய முடியல. இதை நாம மேலெழுந்த மாதிரியாக வாழ்க்கையை நம்ம கொண்டு போகும்போது நம்ம நினைச்சதை செய்யணும், நினைச்சதை போறோம், அங்க போறோம், இங்க போறோம். ஒரு கார் வாங்கணும், கார் வாங்கின உடனே காரை கொண்டு எல்லாத்துட்டையும் காமிக்கணும்னு சொல்லி போறோம். வெளியே ஒரு டூர் போறோம், அப்படி போறோம், இப்படி போறோம். ஆனா அப்படி போகும் பொழுது நாம பல விஷயங்களை நம்ம தெரிஞ்சு போறோமானா அது நம்மகிட்ட அது சொல்ல முடியாது. ஒரு ரோட்ல போறோம், இந்த டிராபிக்னோட நிலைமை என்ன, எத்தனை பேர் எதனால ஒரு டிராபிக்ல போய் மாட்டிக்கிறாங்க. ஒரு சின்ன ஒரு உதாரணங்கள் சொல்லும்போது எத்தனை பேர் டிராபிக்ல போய் மாட்டிக்கிறாங்க. அப்போ இதுகள் என்ன, இது நிலைமை என்ன, இதை வாங்கியிருக்கோம், வாங்கியிருக்கிறது அனுபவிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா அதை நாம பல்வேறு காரியங்களுக்கு நாம் அது அதிகமாக நம்முடைய ஆசையை we indulge our desire too much. நம்மளுடைய ஆசையை ரொம்ப அதிகமாக நாம அதை அனுபவிக்கிறோம். அப்படி அனுபவிக்கும் பொழுது அப்படியே பண்றோம் வைக்கிறேன்னு எவ்வளவோ நிலைகள் நடக்குது. அப்போ அப்படி பார்க்கும் பொழுது அந்த ஆசையினால நமக்கு ஏதாவது ஒரு விபத்து இதுகள் எல்லாம் நடக்கும் பொழுது அப்பதான் நாம நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சில விபத்துக்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. நேற்றும் முன்னாலும் ஒரு செய்திய பார்க்கும் பொழுது
நல்ல பையங்க, நல்ல ஒரு தொழில் செய்யற பையங்க. அந்த பையனுக்கு ஒரு ஒரு 2 மாசத்துக்கு முன்னால தான் வந்து அந்த பையனுக்கு வந்து திருமணம் ஆயிருக்கு. அந்த திருமணமாகி அந்த அதெல்லாம் வந்து நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அமையும் பொழுது, அவங்க வந்து பல காரியங்களை செய்யணும்னு நினைக்கிறாங்க. அவங்க வந்து அத வந்து ஒரு பெரிய திருமணம் வந்து ஒரு காதல் திருமணம், ஒரு அ பிறருக்கு அதையும் வேற கூப்பிடாம அது வந்து ஒரு காதல் திருமணம். ரொம்ப கமுக்கமா வந்து விசாரிக்குது, முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் வந்து விருப்பம். நம்முடைய ஆசை வந்து நெறைய பேர இத கூட்டி, விருந்து வச்சு, எல்லாருக்கும் நம்ம இது பண்ணணும். அதுல அந்த மாரி வந்து நம்ம வந்து எண்ணங்கள் நம்மள வந்து வழிநடத்துது. அப்படி போகும்போது, இந்த பையன் வந்து ஒரு பக்கத்து ஊருக்கு தன்னுடைய தாயையும், தன்னுடைய தகப்பனையும் அ ஒரே பைக். ஒரு பைக்ல 2 பேர் பெரிய ஆட்கள். ஆட்கள் வந்து அவங்க வந்து ரொம்ப கொஞ்சம் ஒரு சன்னமான ஒரு ஆட்கள். பெரிய பல்கி பீப்பிள் இல்ல. அவங்களெல்லாம் அவங்க கூட்டு போயிட்டு வரும்பொழுது, இன்னொரு கார்காரன் வந்து அடிச்சு, அந்த 3 பேருமே இறந்து போறாங்க அப்படிங்கும்போது, நமக்கு என்ன ஒரு பெரிய துயரம். இதனாலலாம் வந்து நாம வந்து அந்த ஆசைக்கு அணை போடுறதோ, ஆசைய காமிச்சு பயமுறுத்துறதோ, அப்படிங்கிறதுக்காக இத வந்து சொல்லப்படுறது. ஆனால் அந்த விளைவுகள் வந்து அந்த ஆசையினால நம்ம பல காரியங்கள் செய்யும் பொழுது, ஏதோ ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் நடந்தது. ஆக இதுக்கு வந்து நாம என்ன பண்ண? அதனால தான் அவர் வந்து அ திருவள்ளுவர் சொல்றாரு. "இன்பம் இடையறாது இன்பம் அவாவென்னும் துன்பத்துள் துன்பம் கெடின்." நீங்க வந்து அந்த அந்த துன்பத்துள் துன்பம் தானே சொல்றாரு. நீங்க வந்து அந்த மாரிலாம் வந்து நீங்க ரொம்ப ஆசைப்பட்டு அப்படி இப்படின்னு போய் அந்த இதுகளெல்லாம் அ ஒரு வாழ்க்கையில வந்து அந்த நிதானங்கள் அத கடைப்பிடிக்கிறதுக்காக தான் நமக்கு இதெல்லாம் சொல்றேன். எத எடுத்தாலும் நாம வந்து அப்படியே வந்து எல்லாவற்றையும் அனுபவிக்கணும்னு சொல்லி நாம வந்து கிளம்பி போகும் பொழுது ஆபத்துக்கள் வந்து நிறைய நமக்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது அதுல வந்து நாம அந்த ஒரு இதுகள் எல்லாத்தையும் நாம ஒண்ணு நிதானமா எந்த விஷயத்திலயுமே வந்து நிதானமா அதுக்கப்புறம் ஒரு ஒரு பைக்குன்னு இருந்தா அதுல கூட ஒருவர் இருக்கலாம் 3 பேர் இருக்கும்போது அதுல ஹேண்டில் பண்றதுல வந்து ப்ராப்ளங்கள் வந்து அப்படிலாம் வரும்பொழுது அதே மாதிரி யாரோ ஒருத்தன் காரை வாங்கிட்டு வாரான் அவனும் இப்படித்தான் வந்துகிட்டு அங்க போனேன் இங்க போனேன்னு வந்து யாரையோ ஒருத்தரை அடிச்சு போட்டு இது என்ன நீ வந்து உனக்காக உன்னுடைய நன்மைக்காக வாங்கக்கூடிய ஒரு வாகனம் ஒரு குடும்பத்தையே பழிவாங்க நீ வந்து எப்படி ஓட்டணும்னு இருக்கு அதுகளை எல்லாம் நீ தெரியாம அதுக்கப்புறம் வந்து அந்த டிராபிக் ரூல்ஸ் வந்து நீ எப்படி பின்பற்றணும் அப்படிங்கிறது இருக்கு அதையெல்லாம் தெரியாம எல்லாரும் தங்களுடைய நிலை என்ன என்பதையெல்லாம் தெரிஞ்சு இப்படி வந்து போனா எந்த பிரச்சனையும் இல்லை எத்தனையோ ஒவ்வொரு ஆக்சிடென்ட் நடக்கும் போதும் 1000 கார்கள் போய்கிட்டு இருக்கு 1000 மோட்டர் பைக் போய்கிட்டு இருக்குது அது நடந்துகிட்டு தான் இருக்கு ஆக இதெல்லாம் வந்து என்னன்னா இந்த ஆசைன்னு நம்ம வரும்பொழுது
நம்முடைய அதை வந்து சரியான முறையில வந்து நாம அத அதை எப்படி கையாளணும் அப்படிங்கறத வந்து நாம தெரிஞ்சுக்கிட்டோம். இல்லைன்னா வந்து ஆசையினால வந்து நம்ம இது பண்றோம்னா அது துன்பம் தான் வரும். அந்த துன்பத்தை வந்து வராம இருக்கணும் அப்படின்னாச்சுன்னா அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அதுதான் அவர் என்ன சொல்றாரு, இன்பம் இணையராது ஈண்டும் அவா என்னும் துன்பத்துள் துன்பம் கெடி. அது வந்து அந்த அவா அந்த ஆசை அப்படிங்கிறத அவன் வந்து அந்த துன்பத்துள் துன்பம் கெட்டு போக வேணும். அது கெடணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா என்னன்னா அது வந்து அது தன்னால வந்து அதனுடைய இதுகளை வந்து அந்த இது அப்படியே நம்மளை விட்டு போகணும். திடீர்னு நாம வந்து நினைச்சு வந்து போகக்கூடியது ஒண்ணு இல்லை. அது வந்து படிப்படியாக வந்து நம்முடைய உணர்வுகளை வந்து நம்ம கட்டுப்படுத்துவதன் மூலம்தான் அந்த அந்த துன்பத்துள் துன்பம் வந்து அதை அப்படியே கெட்டு விட வேண்டும். சரி, அப்ப அப்படியே ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் நம்ம பார்த்து பார்த்து அதை இது பண்ணி அந்த அந்த ஆசைகளை எல்லாம் நாம வந்து குறைத்துக் கொள்ள அப்படின்னு செய்யும் பொழுதுதான் நாம வந்து துன்பமில்லாத ஒரு வாழ்க்கையை நாம வாழணும் அப்படின்னு நினைச்சா யாருக்கு நடக்கு இன்னாருக்கு நடக்கு அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. சமுத்திர வெள்ளத்துல அந்த மக்கள் சமுத்திரத்துல யாருக்கு எது நடக்குது அது எது யாருக்கு பொருந்தும் அப்படிங்கறதெல்லாம் வந்து சொல்லவே முடியாது. நடக்கும் உலகத்துல வந்து சாதியங்கள் அப்படி நடக்கும் பொழுது இந்த ஆசையை வந்து நாம் கட்டுப்படுத்தி கொள்ளாவிட்டால் நமக்கு துன்பங்கள் வந்து பெறும். அதுதான் வந்து திருவள்ளுவர் சொல்ற. சரி நண்பர்களே, அடுத்தால என்ன சொல்ல நன்றியுரை விடுகிறேன். வணக்கம்.